அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்க. இந்த பதிவை நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக போடுறேன். சரிங்களா? ஒன்றே ஒன்று சொல்லுவேன். இனிமேல் யாரும் தவறு செய்யாதீங்க. தவறு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தவறு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தண்டனை இருக்குது. சரிங்களா? அதுவும் ஒரு பொண்ணை ஏமாத்துறது, தப்பாக யூஸ் பண்ணுறது, தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறதெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க. ஏதோ பொள்ளாச்சியில் இருக்கிற அத்தனை பேரும் சரி தப்பு கெட்டவங்க அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தண்டனை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். நல்லா ஆயுள் தண்டனை கொடுங்க. அவங்க ஆயுசுக்கும் உள்ளே இருந்து கண்டிப்பாக செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கணும் மனசு. தயவு செஞ்சு மத்தியானம் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க. தயவு செஞ்சு என் பதிவை பார்த்துட்டு கொடுங்க. எவ்வளோ பொண்ணுங்க கண்ணீர் விட்டுருப்பாங்க, எவ்வளோ பொண்ணுங்க எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ பொண்ணு எவ்வளோ உடம்பளவில் வலியை தாங்கியிருப்பாங்க, இங்கே எவ்வளோ பொண்ணுங்க சொல்ல முடியாமல் தவிச்சிருப்பாங்க. அவங்க அது மட்டும் இல்லை, பீரியட்ஸ் ஆனவங்கள லேடிஸை கூட தப்பாலாம் பயன்படுத்தியிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிற, லவ்ன்ற பேரில் ஏமாற்றி ஆளால் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனையை பார்த்து யாருமே தப்பு செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு போடுறேன். காதல்ன்றது மனசை சம்மந்தப்பட்டது. உங்கள் மனசை மட்டும் காதலிக்கிறாங்க அப்படின்னா மனசை மட்டும் பாருங்கள். தப்பித்தவறி எதுவும் உடல் ரீதியாக தப்பு பண்ணிடாதீங்க. அதை வீடியோ எடுத்து மிரட்டுறது, உங்களை ஏதோ கைமாத்து பொருள் மாதிரி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துறது, இதுக்கெல்லாம் நீங்களே வழி வகுத்துறாதீங்க. பொண்ணுங்க தான் நம்ம கற்பை பாதுகாத்துக்கணும். நம்ம சுயமரியாதை சுய கௌரவத்தை காப்பாற்றிக்கணுன்னா பேச்சு வார்த்தையில் நில்லுங்க. தொட்டு பேசக்கூட அனுமதிக்காதீங்க. தயவு செஞ்சு மனசை மட்டும் பார்க்குறது தான் காதல். காதல் ஒரு அழகான விஷயங்க, இயற்கையோடு ஒத்து போகிற ஒரு விஷயங்க. அது நம்ம கூட காலகட்டத்துக்கும் பயணிக்கக்கூடியது தான் காதல். தயவு செஞ்சு காதலை அழிச்சிடாதீங்க. சரிங்களா? காதல்ன்ற பேரில் கண்ட கருமத்தை பண்ணி காதலுடைய தன்மையை கெடுத்துடாதீங்க. காதலுக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது, காதலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, காதலுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. தயவு செஞ்சு காதல் பேரை சொல்லி யாரையும் பயன்படுத்தி உடல் ரீதியான தவறுகள் செய்யாதீங்க. காதல் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். மனசை மட்டும் எதிர்பார்க்கக்கூடியது, அன்பை மட்டும் பகிர்க்கக்கூடியதுன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். ஆனால் இவங்க தப்பு செஞ்சது தப்புன்னு எனக்கு இவங்களுக்கு தண்டனை கிடைக்கிது குற்றவாளின்றதெல்லாம் மீறி இவங்க தப்பு செஞ்சால் தப்பானவர்கள் தான் அடித்து சொல்கிறோம் இல்லையா? அதுதான் முக்கியம். நான் இதை ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தப்பு செஞ்சவங்களுக்கு இல்லை, அங்கே அநியாயம் நடக்கப்பட்ட பெண்களுக்கான தீர்ப்பாக நான் இதை பார்க்குறேன். நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் இதில் தண்டனைகள் அதிகமாக இருக்கும். அவங்க சாகிற வரைக்கும் அது குத்தி உறுத்தணும். அவங்க மனசளவில் கூட பெண்களை தப்பான்னு நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கொடுங்க தண்டனையை. தயவு செஞ்சு யோசித்து கொடுங்க. அப்போ தான் எனக்கு சந்தோஷம். நன்றி, வணக்கம்.